மானிட சரீரத்தின் முக்கியத்துவம் என்ன? இந்த கேள்வி எல்லாருமே சாதாரணமாக கேட்குறாங்க. இந்த சரீரங்கிறது ரொம்ப சாதாரண நினச்சிட்டு இருக்காங்க. சுவாமி இந்த இருக்கார். Do you think this burger is from here to here? No, this is my father's farm. இந்த உருவமே எங்கள் அப்பாவுடைய உருவம். எங்கள் அப்பா தான் இந்த உருவத்துக்குள்ளே இருக்கார். சுவாமி சொன்ன வார்த்தைகள். ஸோ இதை நம்புவோமே. அதே மாதிரி நம்ம சுரூபமும் நம்முடைய இந்த சரீரமும் இது யார் வாழக்கூடிய சரீரம், யாரால் பரப்பிக்கப்பட்ட சரீரம், இது ஒவ்வொரு பாகமும் அந்த சக்திகளுக்கு 5 பேசிக் எலிமெண்ட்ஸ், பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அந்த பஞ்சபூதங்களுடைய கலவைதான அந்த என்ன ரேஷியோவில் ஒரு ரேஷியோவில் கலந்து வைக்கப்பட்டது தான், பிடிக்கப்பட்டது தான் அந்த சரீரம் இல்லையா? இந்த சரீரம் இதே தெய்வீகமானது தான். இதில் வரக்கூடிய உங்கள் அந்த மனதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். நீங்கள் மனதுன்னு ஒன்று இல்லாத ஒன்று கற்பனை பண்ணி நம்ம மனது இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த மனது தான் அந்த கற்பனை பண்ணி அத்தனை பாவ புண்ணிய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கணிச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மனசை எடுத்துட்டிங்கன்னா இந்த சரீரமே தெய்வீகம் தானே. இந்த சரீரம் என்னைக்கு களைஞ்சி போகணும்னு விதிக்கப்பட்டிருக்கோ அன்னைக்கு அதான் களைஞ்சி போயிடுது இல்லை. பட்டினத்தார் எங்கே போனார்? வள்ளலார் எங்கே போனார்? இந்த மாதிரி நிறைய ஞானிகள் எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அருணகிரிநாதர் எங்கே போனார்? யாருக்குமே தெரியாது. பஞ்சபூதங்களை கரைஞ்சி போயிட்டாங்கல்ல. சிலவங்களுக்கு ஞானிகள் வாழ்றது எப்படின்னு மட்டும் கற்றுக் கொடுக்கறது இல்லை, சாகிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கவும் செய்வாங்க. அவங்கள மாஸ்டர்ஸ். அதில் ஒரு வகை ரமண மகரிஷி, நம்ம சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர், தயானந்த சரஸ்வதி, இந்த மாதிரி நிறைய ஞானிகள் சாகிறதுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல். நம்ம ஒரு தலைவலி வந்தால் கூட உடனே டாக்டர் போயிட்டு ஐயோ தலைவலி வருது டாக்டரை ஓட்டும், இவங்க எனக்கு வைத்தியமே வேண்டான்னு சொல்லி வற்புறுத்தினாலும் ரைட்டு பண்ணிக்கோ, என்னன்னாலும் பண்ணிக்கோ. சரீரம் கடந்த நிலைக்கு தன்னை கொண்டு போய்க்கிறாங்க. அந்த சரீரத்தை கடைசி வரைக்கும் பவித்திரமாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கும் அந்த சரீரத்தை பவித்திரமாக தானே சமாதியில் வச்சுருக்கீங்க. அந்த பவித்திரமாக தானே அக்னிக்கு இரையாக்கி அந்த சாம்பலை பத்திரப்படுத்தி வச்சுருக்கீங்களே சில இடங்களில். ஸோ அந்த சரீரம் அவ்வளோ முக்கியமான சரீரம். இந்த சரீரம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சமே இல்லை. இந்த பிரபஞ்ச தோற்றமே இந்த சரீரத்தில் இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்கல்ல. சுவாமி இதை காட்டுறாருல. இந்த சரீரத்தை சுவாமி யாராவது நமஸ்காரம் பண்ண வந்தாங்கன்னு அவங்கள்ட்ட காலை நல்லா கொடுப்பார், தொட்டு வணங்கட்டோன்னு. அதை பாதத்தில் தலையை வச்சு வணங்குவாங்க. சிலவரை கேட்டால் பாதத்தை காட்டவே மாட்டார், வேஸ்ட் எடுத்து மூடிக்குவார். அந்த பாதத்தை பார்க்கக்கூட அவனுக்கு அருகதை இல்லைன்னு அர்த்தம். அந்த பாதத்தை பார்க்கக்கூடிய அருகதை, அதை தொடக்கூடிய அருகதை யாருக்கு உண்டுன்னா இந்த மாதிரி ஒரு ஜீவனை, ஒரு சரீரத்தை மதிக்க தெரிஞ்சவனை மட்டும்தான். ஸோ நமக்குன்னு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த சரீரத்தை நம்ம சரியாக பாதுகாக்கணும்ல. இது நமக்கு பகவானால் ஆண்டவனால் அருளப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தில் உள்ளே இருக்கிறது அதே ஆண்டவன் தான். அந்த குருநாதன் தான் உள்ளே இருக்கான். அவன் குடிகொண்ட இந்த சரீரத்தை நம்ம எவ்வளோ பத்திரமா பாதுகாத்துக்கணும். இந்த சரீர உணர்வை கடந்து போகணும்னு சொல்கிறாங்க. சரீர உணர்வை கடந்து போகணும்னு சொன்னாங்களே தவிர்த்து சரீரத்தை கடந்து போகணும்னு சொன்னாங்களா? நமக்கு சரீரம்னு ஒன்று இருக்குங்கிற உணர்வை கடந்து தான் போக சொன்னாங்க, சரீரத்தை கடந்து போக சொல்லலை. இந்த சரீரம் பிரம்மன்தான். எல்லா இடங்களையும் நீக்கப்படுற பிரம்மம் இருக்குன்னா இந்த சரீரமும் பிரம்மன் தானே. இந்த பிரம்மத்துக்கு வேண்டிய சகலத்தையும் நீங்கள் செஞ்சே ஆகணும் இல்லை. அதனால் சரீரத்தை கடந்து போகணும், சரீரத்தை உணர்வு இல்லாமல் போகணும். இதெல்லாம் நீங்கள் வெறும் வார்த்தை ஜாலங்கள். இந்த சரீரம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. இந்த சரீரம் சுவாமி சுமந்துக்கிட்டு இருந்ததுனால தான் நம்ம எங்கெந்த ஊர்லேருந்தோ நம்ம பார்க்க வந்தோம். அந்த சரீரமே இல்லாமல் வெறும் ஆவி ரூபத்தில் சாமி இருந்தாருன்னா யார் பார்க்க வந்திருப்பா? அப்படி ஆவி ரூபத்தில் இருந்தாலும் சாமி பார்த்து பயந்தான் போயிருப்பாங்க. நீங்கள் சுடுகாட்டில் போய் யார் உட்கார்ந்துருப்பாங்களா? சரீரத்தோடு இருந்ததுனால தான் அத்தனை ஞானிகளும் சரீரத்தோடு தானே இருந்தாலும் சரீரத்தை கடந்த நிலைமையில இருந்தாங்க. சரீரத்தை கடந்த நிலைமையில ஞானிகள் இருந்தாங்க.
நம்ம சரீர உணர்வு கடந்து தான் இருக்க முடியும். அப்படி ஒரு சரீர உணர்வு கடந்து இருந்தோம்னா, நம்மளும் சரீரத்தில் உள்ள பிரம்மமா வாழ்ந்திருப்போம். சரீரத்தை கடந்தும் வாழ்ந்திருப்போம். சரீரத்தை கடந்து இருக்கக்கூடிய அத்தனை இந்த பிரம்ம வெளியில, அண்ட வெளியில உள்ள பிரம்மத்துல கலந்து வாழ்ந்திருப்போம். இந்த சரீரத்தையும் கரைச்சிருப்போம் அதுல. ஆனா நமக்குள்ளது வந்து சரீர உணர்வு தான். இந்த உணர்வு தான், அந்த ஈகோ தான் நம்மளை வந்து புண்ணாக்குது. அந்த ஈகோவை விட்டு பாருங்க, இந்த சரீரமே புனிதமானது. இந்த புனிதமான சரீரம் அதில் போய் கரையிறதுக்கு ரொம்ப சுலபம். அந்த பிரம்மத்தில் கரையிறது ரொம்ப சுலபம். அதனால சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரீரத்தை கடந்து போகணும்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. சரீர உணர்வு கடந்து போகணும். சரீரத்தினுடைய இந்த ஆசாபாசங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஈகோ, அந்த மனசு, இதை கடந்து போகணும்னு சொல்லுங்க. சரீரத்தை வந்து தெய்வீகம் அது. அந்த தெய்வீகமாக மதியுங்க. கோயில்களை பாருங்க, சிற்பங்கள்லாம் இருக்குல்ல, எதுக்கு ரூபங்களை வடித்து வச்சிருக்காங்க? யானைகள் எதுக்கு ரூபம் எடுத்து வர்றாங்க? அதனால சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரீரம் தெய்வீகம். அந்த சரீரத்தை சரியானபடி காக்கணும், பாதுகாக்கணும், பத்திரப்படுத்தணும். அந்த சரீரத்திற்கு தேவையில்லாத அந்த உணர்வுகளையும், அந்த ஆசாபாசங்களையும், மனசையும், அந்த அகங்காரத்தையும் விட்டு விலக்கி வரணும். அதை பவித்திரமாக்கணும். சுவாமி அந்த சரீரத்தை பவித்திரமாக்குறதுக்காக 5 வருஷ காலம் குக் பண்ணாத உணவுகள், சமையலே பண்ணாத, நெருப்பில் காட்டாத பொருட்களை தான் சாப்பிட்டார். வெறும் பழங்கள், பால், அந்த இது சுரக்காயினுடைய உள் பகுதியை, அந்த ஃப்ளஷை மட்டும் எடுத்து பாலில் கரைச்சி குடித்தார். 5 வருட காலம் சமைக்காத உணவை தான் சாப்பிட்டார் அவர். ஏன்னா அந்த சரீரத்தை அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தினார். ஸோ சரீரம் ரொம்ப முக்கியம். அந்த சரீரத்தை பக்குவப்படுத்தி அந்த தெய்வீகத்தை தாங்கக்கூடிய சக்தியை சரீரத்துக்கு கொடுக்கல. நீங்கள் கொடுக்குறீங்களோ இல்லையோ, அந்த சரீரம் ஏற்கனவே அந்த சக்தியை தாங்கிட்டு இருக்கு. அதை நீங்கள் அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணுங்கள். சரீரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரீரத்தை கடந்து போகணும், சரீரத்தை விட்டு போகணும், இதெல்லாம் தயவுசெய்து நினைக்காதீங்க. அது தெரியும், சரீரத்துக்குன்னு ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் வந்து அந்த காஸ்மிக் இன்டெலிஜென்ஸோட கலந்தது, அந்த பிரம்மத்தோட கலந்தது. ஸோ அந்த பிரம்மமும் இந்த சரீரமும் ஒன்று தான். இந்த பழமொழியும் உண்மைதான். அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்குது, இந்த பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்தில் இருக்குது.